Snapchat நீங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அதிகமான மொபைல் டேட்டா வந்து கன்சியூம் ஆகுது அப்படின்னா அதை ஈஸியா நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் Snapchatல இருக்கக்கூடிய இந்த டேட்டா சேவர் ஆன் பண்றது மூலியமாக. ஸோ அது எப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைல்டா வந்து பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Snapchat ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் சைடில் செட்டிங் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அதில் டேட்டா சேவர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் டேட்டா சேவர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணதுமே 3 days 1 week அன்டில் டேட் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 days கொடுக்குறீங்க அப்படின்னா 3 நாள் வரைக்கும் ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். 1 week கொடுக்குறீங்கன்னா 1 week வரைக்கும் டேட்டா சேவர் ஆனில் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து அன்டில் டேர்ன் ஆஃப். இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களா எப்போ இந்த டேட்டா சேவரை வந்து ஆஃப் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் அது ஆன்லலாம் வந்து இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துடலாம். கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவர் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடும். இந்த மாதிரி ஆன் ஆகி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னாப்சாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து எடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட்டில் கொஞ்சம் லோட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். லென்ஸு ஸ்னாப் இதெல்லாம் நீங்களே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அது வந்து ஓப்பன் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லோட் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபீல் எல்லாமே வந்து இருக்கும். பட் வந்து உங்களுக்கு ஸ்னாப்சாட் வந்து டேட்டா வந்து கன்சியூம் பண்ணுறது ரொம்ப கம்மியாக வந்து எடுக்கும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி டேட்டா சேவர் வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு ஸ்னாப்சாட்டில் டேட்டா சேவர் ஆன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.